டிஎன்பிசினா என்னன்னே தெரியாமல் இந்த இடத்துக்கு படிக்க வந்துட்டேன். டிஎன்பிசியில் படிக்க வந்து ஜெயிச்சான்ற பேர் தான் இருக்கே தவிர இங்கே எவனும் படித்து தோத்தான்ற பேர் எவனுக்கும் இல்லை. ஆரம்பத்தில் இங்கே எல்லாமே கஷ்டமாகவும் தடுமாற்றமாகவும் தான் இருக்கும். அதுக்கு தான் உனக்கான குருநாதரை நீ தேர்ந்தெடுக்கிறதுல கரெக்டாக இரு. ஏன்னா குருநாதர் கஷ்டப்பட்டு 10 வருஷம் படித்து தெரிஞ்சு வச்ச விஷயத்த உனக்கு 10 நாளில் சொல்லி கொடுத்துருவார். இங்கே எவனை பார்த்தும் பயப்படாத. அவன் அப்படி படிப்பான், இவன் இப்படி படிப்பான் அப்படிலாம் படிக்காத. இங்கே எல்லா பேத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ்ஸு அந்த தப்பை நீ பண்ணிடாத. உனக்கு எது தேவையோ அதை மட்டும் படி, எல்லாத்தையும் படிக்காத. முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் ஓரியன்டாகவே படி. 3 மாதத்தில் படித்து முடிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட படி. ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த குரூப் 4க்கு வரவே வராது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? ஊருக்கு போகும்போது நிம்மதியாக போக முடியுமா? படுத்தா நிம்மதியாக தூங்க முடியுமா? அடுத்து எப்போ எக்ஸாம் வரும், எப்படி நோட்டிஃபிகேஷன் போடுவேன்னு ஏங்கி ஜாகணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த 3 மாதத்தில் நான் படிக்கிறேன், அடிக்கிறேன், ஜெயிக்கிறேன், என் வீட்டுக்கு நான் சந்தோஷத்தோடு போகிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு மட்டும் படி. வீட்டில் அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ சொல்ல போகிற அந்த ஒரு வார்த்தைக்காக.